கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் கர்த்தர் இயேசுவுடைய நாமத்தினாலும் அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு வருடத்திலும் கர்த்தருடைய அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கெடுப்பதற்குண்டான காலப்பகுதிக்குள்ளாக தேவன் நம்மை கடந்து போய் வர செய்திருக்கிறார். அந்த நாட்களுக்கு முன்பாக அதற்கு நம்மை தகுதிப்படுத்தும் வண்ணமாக, சுத்திகரித்துக் கொள்ளும் வண்ணமாக அதற்கே உரித்தான சத்தியங்கள் நம் மத்தியில் கடந்து வருகிறத நாம் யாவரும் அறிந்ததே. அந்த வகையிலும் இன்றைய நாளும் கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து தியானம் பண்ணும்போது அதற்குண்டான தலைப்பானது கர்த்தர் இயேசுவுடைய பலி, கிறிஸ்துவுடைய பலி என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானம் செய்யலாம். சகோதர சகோதரர், ரீபன்ஸ் 50:85. இப்போ இந்த ஒரு பாடத்திற்கு ஆதார வசனமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சகோதர சகோதரர், அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இது கர்த்தர் இயேசு தன்னை அர்ப்பணிக்கும் போது அவருடைய இருதயத்தில் இருந்த வார்த்தைகள் பற்றி பேசுகிறார். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய ஏதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்போ இந்த வார்த்தைகளை கர்த்தர் இயேசு சொல்லி யோர்தானில் யோவான் ஸ்நானக இடத்துல தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை அல்லது தன்னுடைய வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறாருன்னா அர்ப்பணம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் செஞ்ச அந்த உடன்படிக்கை அல்லது அவர் செஞ்ச அந்த அர்ப்பணமானது எவ்வளோ காலப்பணிந்தம் நீடித்திருந்தது என்று பார்க்கும்பொழுது கர்த்தர் இயேசுடைய மரணம் வரைக்கும் தன்னை என்ன பண்ணிட்டார்னா அர்ப்பணம் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஞான ஸ்நானம் அல்லது அந்த உடன்படிக்கை கர்த்தர் இயேசு எடுக்கும் போது அவருடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளை படித்த பிரகாரமாக, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் இயேசு தன்னுடைய சித்தத்தை இந்த நாள் முதற்கொண்டு தான் இனிமேல் செய்ய போவதில்லை என்றும், தேவனுடைய சித்தம் தன்னுடைய வாழ்க்கையால் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அந்த சித்தமே தன்னுடைய சித்தமாக வைத்து அதை செய்யும்படிக்கு தான் கர்த்தர் இயேசு அங்கே வந்தார். தேவனும் கர்த்தர் இயேசு தன்னுடைய தேவன் கூட கர்த்தர் இயேசுவோ தன்னுடைய சித்தம் செய்வதே விரும்புகிறாக இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அப்போ தேவன் விரும்புகிற, தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக தன்னுடைய மரண பரியந்தம் அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இயேசு அந்த யோர்தானில் உடன்படிக்கை எடுத்தார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போது தேவனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிவது அல்லது தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்தது என்பது ஒரு ஆசீர்வாதமான விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே தேவனுடைய பிரமாணங்களுக்கு அல்லது தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அல்லது எதிராக அங்கே வாழும் போது அல்லது தேவனுடைய பிரமாணங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை செய்ய தவறுவது என்பது அது பாவமாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு தெரியும். ஏதேனும் என்ன பண்ணியாச்சு, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் நடந்த பலன் அது பாவமாக பார்க்கப்படுகிறதை நாம் பார்க்கணும். இது கர்த்தர் இயேசு நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். அப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக ஜீவித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அதை தன்னுடைய சித்தமாக செய்வதே கர்த்தருடைய நோக்கமாக அந்த உடன்படிக்கையில் அவர் காமிச்சார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ கர்த்தர் இயேசு இந்த பூமியில் வந்திருக்கும் போது தேவனுடைய சித்தம் செய்வது மாத்திரமில்லை, அதோடு கூட இந்த வசனத்தில் சில வார்த்தைகளை சொல்கிற புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அவைகளை கூட கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும், நிறைவேற்றும். அவைகள் என்னவென்று கர்த்தர் இயேசு அறிந்து கொண்டு கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தம் செய்வதோடு கூட தன்னை குறித்து புஸ்தக சூழலில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை குறித்து அதையும் நான் நிறைவேற்றுவேன் என்பதற்கு இசைவாகத்தான் யோர்தானில் அந்த உடன்படிக்கை அங்கே செஞ்சார். இன்னும் சொல்லணும்னா தன்னுடைய ஜீவனை அந்த இடத்துல என்ன பண்ணார்னா அடையாளமாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கணும். அதற்கு பிற்பாடு தேவனுடைய சித்தத்தை பகுத்து பார்ப்பதற்கோ கண்டுபிடிப்பதற்கோ தேவனுடைய வழிநடத்தல்கள் எவ்விதமாக இருக்குது என்பதற்கும் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வழிநடத்தலை கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அங்கே தேடினார் என்பதை நாம் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசு இந்த ஜீவன் ஒப்பு கொடுக்கிற விஷயம் என்பது, தன்னுடைய ஜீவனை மறிக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்தின் கைகளை கர்த்தர் இயேசு என்ன பண்ணலைன்னா சாதாரணமாக கொடுக்கல.
இப்போ தன்னுடைய ஜீவனை யாரிடத்தில் ஒப்படைச்சிருக்கார்? யாரிடத்தில்? அப்போ ஒருவர் தன்னுடைய ஜீவனை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொல்லும் போது அந்த நாள் முதற்கொண்டு அவர் என்ன பண்ணணும்னா தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாக வாழ்வது அவசியமாக இருக்குது என்பதை நாம் பார்க்கணும். அப்போ தன்னுடைய தேவனிடத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறது தான் பிதாவின் சித்தமாக இருக்குது என்று அறிந்து கொண்டு கர்த்தர் இயேசு அந்த உடன்படிக்கையின் போதே தான் மரணம் அடைவதற்கும் தயாராக அல்லது ஆயத்தமாக இருந்து கொண்டு தான் இந்த உடன்படிக்கைக்குள் அவர் என்ன பண்ணார்னா பிரவேசித்தார் என்பதை நாம் பார்க்கணும். இவைகள் தெரிந்து இவைகளுக்கு ஆயத்தமாகத்தான் தன்னை கர்த்தர் இயேசு ஜீவன் கொடுப்பதற்கும் ஆயத்தமாகத்தான் அவர் தன்னை அர்ப்பணம் பண்ணினார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளும். இந்த வசனம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 47 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். அதை கூட நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 47 மற்றும் 8. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் இயேசு அந்த வசனங்கள் 8வது வசனத்துக்கு தேவனே உமக்கு பிரியமானதை நான் செய்ய வருகிறேன், உமது நியாயப்பிரமாணம் இருதயத்துக்குள் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்ற வார்த்தைகளை கர்த்தர் இயேசு அங்கே சொல்லுகிறதை பார்க்க. அப்போ கர்த்தர் இயேசுடைய நோக்கம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எதுவென்றும் அதை செய்வதோ தேவனுடைய பிரமாணங்கள் அவருக்குள்ளாக இருந்து அந்த பிரமாணங்களுக்கு இசைவாக அங்கே ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இயேசுடைய நோக்கமாகிறதுனால்தான் இந்த காரியங்களுடைய வெளிப்பாடாகத்தான் அங்கே உடன்படிக்கை அங்கே செஞ்சார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போ கர்த்தர் இயேசு உடன்படிக்கை செய்ததுக்கப்புறம் தன்னுடைய ஜீவியத்தை அங்கே அர்ப்பணம் செய்ததுக்கப்புறம் கர்த்தர் இயேசு தன்னுடைய பலியின் ஜீவியத்தை அல்லது தேவனுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கணும். அது முதற்கொண்டு தேவன் அவருக்கு எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நியமித்திருக்காரோ அந்த நாட்கள் முழுவதும் தன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அந்த ஊழியத்தை கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அவருடைய நாட்கள் அந்த அர்ப்பணம் பண்ண நாட்கள்லேருந்து அவர் தொடங்கினதை நாம் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் செய்வதில் தேவனுக்கு ஊழியம் செய்வதில் கர்த்தர் இயேசு ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அவர் வளர்ந்து கொண்டு தான் அவர் சென்றார் என்பதை நாம் பார்க்கணும். அவ்விதமாக தேவனுடைய ஊழியத்தில் வளரும் போது தன்னை குறித்து புஸ்தகத்து சூழலில் எழுதப்பட்ட வார்த்தைகளில் என்னவெல்லாம் இருக்கிறோ அவைகளை நிறைவேற்றுறதுக்கும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு ஆரம்பித்தான். அதான் உம்முடைய சித்தத்தின்படி செய்தோ வருகிறேன், புஸ்தக சூழல் என்னை குறித்து எழுதுகின்ற வார்த்தைகளை நாம் படித்தோம். அப்போ கர்த்தர் இயேசு இந்த அவருடைய பலியின் ஜீவியத்தின் நாட்கள் முழுவதும் அவர் தனக்கென்று எதையுமே என்ன பண்ணல, தனக்கென்று எதையுமே அவர் என்ன பண்ணலைன்னா அவர் வைத்துக்கொள்ளவில்லை என்பதை பார்க்க. ஏன்னா உடன்படிக்கையில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு ஒப்படைச்சிட்டார்? யாருடைய சித்தம் செய்வதற்கு ஒப்படைச்சிட்டார்னா தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒப்படைச்சிட்டார். இனி தனக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக கர்த்தர் இயேசு எங்கேயுமே அவர் பயன்படுத்தவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். ஈவன் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய வல்லமையும் கர்த்தர் இயேசு யாருக்காகத்தான் பிரயோகம் பண்ணார்? யாருக்காகத்தான் பிரயோகம் பண்ணார்? கர்த்தர் இயேசு எங்கே போனாலும் என்ன பண்ணிட்டார்னா அநேக திரளான ஜனங்கள் அவர் பின்பாக வந்தாங்க. எப்படியாவது கர்த்தர் இயேசுவை தொடமாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அநேக பிணியாளிகளும் வியாதியஸ்தர்களும் அசுத்தாய்ப்பு வந்த வசனம் நீங்கள் வாசிங்க. எபிரேயர் லூக்கா 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 6:18 வசனம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். எப்படி பாருங்க, யாரெல்லாம் வந்து ஆரோக்கியம் அடைஞ்சாங்களாமா? கர்த்தர் இயேசு இடத்துல வந்து அசுத்தாவிகள் பிடித்தவங்களும் ஆரோக்கியம் அடைந்தார்கள். அடுத்த வசனம், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே. எப்படி பேசிட்டாரு பாருங்க. அவரிடத்துல என்ன புறப்பட்டுச்சுங்களாமா? அவரிடத்துல வல்லமை அல்லது ஆற்றல் புறப்பட்டு அநேக பிணியாளிகளும் அசுத்தாவிகள் பிடிச்சவர்களையும் அந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னா சுஸ்தப்படுச்சான் பாருங்க. தன்னுடைய வல்லமைகள் கூட அடுத்தவர்களின் நன்மைக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய பலத்தை கூட அவர் பலியாக கொடுத்தார் என்பதை பார்க்க. அதை கூட தனக்கென்று அவர் என்ன பண்ணலைன்னா அவர் வைக்கவில்லை என்பதை பார்க்க. அப்போ அவருடைய நாட்களில் அவர் பிரயாணங்கள் போகும்போது அங்கிருந்த அநேக ஜனங்கள், பாலஸ்தீனியம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் அநேக ஜனங்கள் கர்த்தர் இயேசுடைய அந்த வஸ்திரத்தையாவது தொட்டாலாவது சுகப்படுவோம் என்று அநேக திரளான ஜனங்கள் அங்கே வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிற பருமையான சகோதரர். அப்போ அந்த வகையில் அவர் உடன்படிக்கையில் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இசைவாக
தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். தேவனுடைய ஊழியங்கள் செய்கிறாரு. இப்போது அந்த ஊழியத்தில் அவர் வளர்ந்து கொண்டு வரும்போது தன்னை குறித்தான புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளையும் அவர் படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார். அப்போது உலகத்தில் தனக்கென்று அவர் எதையுமே என்ன பண்ணலைன்னா அவர் வைத்து கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கணும். மாறாக அவருடைய சிந்தையில் அவருடைய இருதயத்தில் முழு முதற் நோக்கமே தேவனுடைய சித்தம் என்னவாகிறது, அதை புரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதுக்கு முற்றிலுமாக தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்வதிலேயே தான் அவருடைய விருப்பம் இருந்ததை நாம் பார்க்கணும். அதன் நிமித்தமாகத்தான் தினந்தோறும் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணார் கர்த்தர் இயேசு அங்கே பலியாக அங்கே செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டா என்ன பண்ண முடியாது, தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக நடந்தது போலாயிரும். அப்போ தேவனுடைய பிரமாணங்களுக்கு பிரியமான காரியம், அவருக்கு பிரமாணங்களுக்கு உட்பட்ட காரியங்களை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா அவர் செஞ்சுட்டு வந்தார். தனக்கு விரும்பின தனக்கு பிரியமான காரியங்களை கர்த்தர் இயேசு எங்கேயுமே என்ன பண்ணல, செய்யலை. ஏன்னா யோர்தானில் என்ன பண்ணிட்டார், மூழ்கடிச்சிட்டார். இப்போ தேவனுக்கு எது பிரியமானது, தேவன் எவைகளை விரும்புகிறார், அவைகளை மாத்திரம் கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருந்தார்னா தன்னுடைய நாட்களில் அவர் செய்து கொண்டு நியாயப்பிரமாணத்தின் காரியங்களையும் கர்த்தர் இயேசு செய்து கொண்டவராக வந்தார். எவ்வளோ நாள் விதமாக கர்த்தர் இயேசு செஞ்சார். யோர்தானில் ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சது, எங்கே சொன்னார், எல்லாம் எங்கே சொன்னார் அந்த வார்த்தை, கல்வாரியில். அங்கே தான் சொன்னார் எல்லாம் முடிஞ்சது. பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளோ வருடங்களை நிறைவேற்றி முடிச்சிட்டார். தேவன் அவர்களுக்கு கொடுத்த காலம் குறைந்த காலமோ அதிக காலமோ, ஆனால் அந்த காலங்களில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா தேவனுக்கு விருப்பமானவைகளை மாத்திரமே செஞ்சு அவருடைய சித்தத்தை மாத்திரமே செய்து கடைசியில் சிலுவையில் சொன்னார் எல்லாம் முன்னாயிடுச்சு, முடிஞ்சு. ஏன்னா நம்ம வசனங்களில் வாசிக்கிறோம், அவருடைய தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார்னு வாசிக்கிறோம். அவர் காடியை வாங்கின பின்பு எல்லாம் முடிந்து என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணார், விட்டார் என்ற வார்த்தைகளை நிருபங்களில் சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போ பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற இந்த விஷயத்தில் கர்த்தர் இயேசு தம்முடைய ஜீவன் தன்னிடத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு அனுமதித்தார். ஒருவேளை கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை எடுக்கப்படுவதற்கு அனுமதிக்கலைன்னா அவருடைய ஜீவனை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, எடுக்கப்பட முடியாது. தன்னுடைய ஜீவன் அங்கே கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்ததுனால தன்னுடைய ஜீவனை எடுப்பதற்கு கர்த்தர் இயேசு அனுமதித்தார். இது தேவனுடைய சித்தமாக இருக்குது என்பதை புரிந்து கொண்டார். இப்போ தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் இயேசு எவ்விதமாக புரிந்து கொண்டார், அவருடைய வார்த்தைகளில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டு அவர் தெரிந்து கொண்டார். தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஆடு என்ன பண்ணப்படணும் இருக்குது, நிழலில் பிரமாணத்தில் நியாய பிரமாணத்தில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட தேதியில் அந்த ஆடு அடிக்கப்படணும், பஸ்கா ஆடு. அது அடையாளம் பிரமாணத்தில் சொல்லப்படுறது. இந்த அடையாளம் தன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக நிறைவேறும் என்று வேண்டும் என்று இதுதான் தேவனுடைய சித்தம் என்று இந்த பிரமாணங்களை பார்த்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டான்னா அவருடைய வார்த்தைகளில் கண்டுபிடிச்சிட்டார். இவ்விதமாக பிரமாணங்களில் என்னெல்லாம் நேரடியாக கட்டளையாக செய்ய சொல்லியிருக்குதோ அல்லது அடையாளங்களாக எவைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அவைகளில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் இயேசு புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிஜமாக செயல்படுத்துவதற்கு ஆரம்பித்தார். அதனால்தான் நிஜமான பஸ்கா ஆடாக கர்த்தர் இயேசு அங்கே அடிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கணும். இவைகளை பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தெரிந்து கொண்டார், தன்னிடத்தில் தேவன் இவ்விதமான ஒரு காரியத்தை எதிர்ப்பார்கள் என்பது புரிந்து கொண்டு தான் இதுதான் தேவனுடைய சித்தம் என்பது தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜீவனை எடுப்பதற்கு கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்னா அந்த இடத்துல அனுமதித்தார் என்பதை நாம் பார்க்கணும். அப்போது இவ்விதமாக கர்த்தர் இயேசு அந்த ஜீவனை அந்த இடத்துல அங்கே கொடுத்தார் என்பதை பார்க்கணும். ஏதோ இந்த உலகத்தின் மனிதர்களாக வந்து தனக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சு தன்னுடைய ஜீவனை எடுத்துட்டு போனதாக அப்படி கணக்கில் இல்லை. அவருடைய ஜீவனை அவருடைய அனுமதி இல்லாமல் யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது. ஏன்னா பிரமாணங்கள் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு இசைவாக தன்னுடைய ஜீவனை அவர் கையளித்தார் என்பதை நான் பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய நியாயப்பிரமாணம் எதற்குள்ள இருக்கின்ற என்ன உள்ளத்திற்குள் இருக்குதுன்றார். அப்போ பிரமாணங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் அடிப்படையில் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்னா தேவனுடைய சித்தத்திற்கு தம்மை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததுனால மாத்திரமே தான் அவரை கொலை செய்ய முடிஞ்சது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அவரை கொலை செய்து அவருடைய ஜீவனை எடுப்பதற்கு கர்த்தர் இயேசு அனுமதி அளித்தார் என்பதை நான் பார்க்கணும்.
இல்லைன்னா தேவனுடைய சித்தத்துக்கு அப்படி இல்லைன்னா கர்த்தர் இயேசு யாருனாலும் என்ன பண்ண முடியாது. பிரமாணங்களில் தேவனுடைய சித்தத்தின்படி அங்கே ஜீவன் கொடுக்க வேண்டி இருப்பதனால் அதை பார்த்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய ஜீவனை தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணிட்டார்னா ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த ஜீவன் எடுக்கப்படுகிற விதம் பாருங்க. கர்த்தர் இயேசுடைய மரணத்தில் அவருடைய ஜீவன் எடுக்கப்படும் போது எங்காவது ஒரு நீதியான குற்றச்சாட்டு வைக்க முடிஞ்ச கர்த்தர் இயேசு பேரில். அன்னைக்கு இருந்த அந்த அநேக அந்த மத போதர்களும் கர்த்தர் இயேசு பேரில் குற்றம் சாட்டுகளும் அந்த பரிசேயர் சதுசேயர் கர்த்தர் இயேசுவை கொலை செய்வதற்கென்று வைத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே என்ன ஆகலை. அவரை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போக முடியல. எந்த நீதியான குற்றச்சாட்டு வைக்க முடியல. ஈவன் பிலாத்து கூட என்ன பண்ண முடியல. இவங்க வச்ச குற்றச்சாட்டுனால கன்வின்ஸ் ஆக முடியல. அவர் கூட கர்த்தர் இயேசு விடுதலை பட்டத்தை பார்த்தார். அப்போ அநேக பொய் சாட்சிகள் என்ன பண்றாங்க. எதுவுமே கர்த்தர் இயேசுவை அவர் மரணத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வாதனால அங்கே அநீதியான முறையில் கர்த்தர் இயேசுவை ஜீவன் எடுப்பதற்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. இப்போ ஃபைனலாக அநீதியான முறையில் தான் கர்த்தர் இயேசுடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு அவங்க துணிஞ்சாங்க. ஆனால் தன்னுடைய ஜீவனை இவர்கள் அநீதியான முறையில் தான் எடுக்கிறாங்கன்னு கர்த்தர் இயேசுக்கு தெரிந்துமே அதை எதிர்த்து கர்த்தர் இயேசு என்ன பண்ணல. எங்கேயுமே இதை பேசினாரா? எந்த விதமான வார்த்தைகளும் பேசல அவர். ஏன்னா இவர்கள் அநீதி பொய் சாட்சி இப்படித்தான் தன்னுடைய ஜீவனை எடுக்கிறாங்கன்னு தெரிந்தும் கர்த்தர் இயேசு மாறுத்தரமோ அல்லது எதிர்வினையை என்ன பண்ணலன்னா அவர் செய்யவே இல்லை. காரியங்கள் கடந்து போவதற்கு என்ன பண்ணிட்டார்னா அங்கே விட்டுட்டார் என்பதை நாம் பார்க்குறோம். எந்த போராட்டமோ அல்லது எதிர்ப்போ அங்கே என்ன பண்ணல. ஏன்னா வசனங்கள் இருக்கு. அவர் தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதற்கு ஆட்டை போல இருக்கிறார். பாருங்க, இருதயத்துக்குள்ள தேவனுடைய பிரமாணங்கள் இருக்குது. பிரமாணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால அங்கே கர்த்தர் இயேசு அநீதியான முறையில் தன்னுடைய ஜீவன் எடுக்கப்படும் போது கூட கர்த்தர் இயேசு அங்கே என்ன பண்ணலன்னா எதிர்த்து பேசல. காரணம், தான் இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களில் இந்த காரியங்கள் செய்வதற்காகத்தான் தேவனால் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் என்பதை புரிந்து கொண்டு இதெல்லாம் கர்த்தர் இயேசு செய்யணும் என்பதை தெரிந்து கொண்டு தான் கர்த்தர் இயேசு எந்த இடத்துல அவர் என்ன பண்ணலன்னா அவர் பதில் பேசல. தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறாரு, தேவனோடு அர்ப்பணம் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று தேவன் திட்டம் வச்சிருந்தா அதை என்ன பண்ணித்தான் ஆகணும். இப்போ அது என்னதான் பண்ணி ஆகணும். உடன்படிக்கையின் பண்ணதுக்கப்புறம் அர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஜீவனை நான் அநீதியான முறையில் எடுக்க விட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? செய்த உடன்படிக்கை ஒருபோது என்ன பண்ண முடியாது, பின்வாங்க முடியாது. அந்த அர்ப்பணத்திலேருந்து வெளியே வர முடியாது. ரொம்ப தீர்மானமாக தேவனோடு உடன்படிக்கை பண்ணியாச்சு. இப்போ இவருடைய ஜீவன் அநீதியான முறையில் எடுக்கப்படும் தேவன் வைத்திருந்தால் அது கடந்து தான் போகணும். அதை கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்து அமைதியாகத்தான் இருக்கக்கூடும். இதை தவிர்த்துட்டு ஒருபோதும் பின்வாங்க அங்கே என்ன பண்ண முடியாதுன்னா முடியாதுன்னு பார்க்க. தேவனுடைய தெய்வீக சித்தம்னு தேவனுடைய தெய்வீக வழிநடத்தல் சுட்டி காட்டுகிற எல்லா விஷயத்துக்கும் கர்த்தர் இயேசு கீழ்ப்படிடும். அப்போ தேவனுடைய தெய்வீக வழிநடத்தை சுட்டி காட்டுது. இப்போ ஒரு அநீதியான முறையில் மரணத்தை எதிர்கொள்ளணும்னா கர்த்தர் இயேசு அங்கே அமைதியாக அந்த அநீதியான மரணத்தை என்ன பண்ணிட்டான்னா எதிர்கொண்டதுனால்தான் எதிர்ப்பாக எந்த வார்த்தையிலும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணலன்னா அங்கே பேசவில்லை என்பதை நாம் பார்க்கணும். ஒரு உறுதியான உடன்படிக்கை தேவனோடு கர்த்தர் இயேசு அங்கே பண்ணியிருந்தார். சகோதரி, இந்த உடன்படிக்கை பண்ணின உடனேயே தேவனுடைய சித்தம் செய்வேன் என்று சொன்னதுக்கு விசைவாக அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு கடமைக்குள்ளாக கர்த்தர் இயேசு இப்போ என்ன பண்ணியாச்சு, வந்தாச்சு. இப்போ அந்த கடமையை அவர் என்ன பண்ணித்தான் ஆகணும், நிறைவேற்றித்தான் ஆகணும். இப்போ முற்றிலுமாக அதற்கு கீழ்ப்படுது தம்முடைய சித்தத்தை அல்ல தேவனுடைய சித்தத்தை கீழ்ப்படிந்து ஆகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் இயேசு அந்த உடன்படிக்கையின் காரியங்களுக்குள்ள கடந்து வந்துட்டார். சகோதரி, இப்போ வந்துட்டார். இப்போ அந்த ஒரு கடமைக்குள்ளாக அல்லது அந்த உடன்படிக்கைக்குள்ளாக கர்த்தர் இயேசு உண்மையான கீழ்ப்படிதல் காமிக்கிறார். இப்போ கர்த்தர் இயேசு உண்மையான கீழ்ப்படிதல் காமிக்கிறார் என்று சொல்லும் போது தேவன் இப்போ என்ன பண்ணியாகணும், அவருக்கு கீழ்ப்படியாம போன தண்டனை தெரியும். பிரமாணங்கள் கீழ்ப்படின தேவனுடைய சித்தத்துக்கு இசைவாக அவருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் இப்போ அவருக்கு என்ன பண்ணித்தான் ஆகணும், ஒரு வெகுமதி அல்லது பரிசு என்ன பண்ணித்தான் ஆகணும். இப்போ இது யாரோட கடமை? செய்திருக்கிற உடன்படிக்கை உண்மையாக அவர் நிறைவேற்றி முடிக்கும் போது அதற்கே உரித்தான பரிசை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமையாக இருக்கு, தேவனுடைய கடமையாக. இப்போ கர்த்தர் இயேசு ஒரு உடன்படிக்கையில் வந்து ஒரு கடமைக்கு உட்பட்டாரு. இப்போ கர்த்தர் இயேசு அதை சரியான முறையில் கீழ்ப்படுத்தி நிறைவேற்றும் போது
தேவனும் அதற்கே உண்டான பரிசை கொடுப்பதற்கு உண்டான கடமைக்குள்ளாக அவர் என்ன பண்றாருன்னா வருகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் இயேசு கீழ்ப்படிஞ்சார்னா அதுக்குண்டான பரிசை தேவன் என்ன பண்ணிப்போம்? கீழ்ப்படினும். தேவன் அதான் அவருக்கு பரீட்சையாக வச்சிருந்தார். மரண பரியந்தம் கீழ்ப்படுகிற ஒரு பரீட்சை அவருக்கு இருந்துச்சு. அப்படி கர்த்தர் இயேசு அந்த கீழ்ப்படிஞ்ச நிமித்தமாக தேவன் ஒரு மாபெரும் பரிசை அவருக்கு தருவதற்கு அவர் கடமைப்பட்டவராக இருந்தார். ஆனால் நீங்கள் பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமியில் ஒரு பரிபூர்ண மனுஷனாக வந்திருக்கும் போது அவர்கிட்ட ஜீவனுக்கான உரிமைகள் இருந்துச்சா இல்லைங்களா? ஜீவனுக்கான உரிமைகள் இருந்தது கர்த்தர் இயேசு இடத்துல. அது யாருனாலே அவரிடத்துல என்ன பண்ணணுமோ எடுத்து போட முடியல. ஈவன் அந்த பரிசை கொலை செஞ்சிருந்தாலும் ஜீவனுக்கான உரிமைகள் கர்த்தர் இயேசுவுக்கே உரித்தானவைகள், அவருக்கே சொந்தமானவைகள். இப்போ இந்த ஒரு ஜீவனை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு அவருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அதற்கு ஒரு பரிசை தருகிறார் என்று சொல்லும்போது ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குவது போல அங்கே தெரிகிறதை நான் பார்க்கணும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்சுன்னு என்ன சொல்லலாம்? எக்ஸ்சேஞ்சுன்னு என்ன சொல்லலாம்? ஒரு பொருளோட மதிப்பு குறைவாக இருந்து ஒரு பொருளோட மதிப்பு உதவானு இது எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா ரெண்டு பொருளும் சரிசம மதிப்பாகும். இதை கொடுத்து இதை வாங்கணும். சரி, அதே ரிவார்டு அல்லது வெகுமதின்னு என்ன சொல்லலாம்? ஒருவர் செஞ்ச காரியத்திற்கு அவருக்கு ஒரு வெகுமதி கொடுக்கணும்னா அந்த வெகுமதி கொடுக்கிறவரை சார்ந்தது இருக்கிறது. அது அவருடைய சுயாதீனம். அவர் எப்பேற்பட்ட வெகுமதி வேணால் என்ன பண்ணலாம், அவர் என்ன பண்ணலான்னு கொடுக்கலாம். அப்போ எக்ஸ்சேஞ்சுக்கும் வெகுமதிக்கும் வேறுபாடு இருக்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் இயேசு இவ்விதமாக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்துட்டார் என்று சொல்லும்போது தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கு இடையில் இருக்கிற இந்த ஏற்பாட்டில் கர்த்தர் இயேசுடைய இந்த பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமைகள் சம்பந்தப்படலை. அதை குறித்து கன மகிமை அவர் என்ன பண்ணலன்னா வாங்கலாம். அதை கொடுத்து அதை வாங்கிட்டார்னா அந்த ஜீவன் அவருக்கே அது என்ன ஆயிரும்? மற்றவர்களுக்கு அந்த ஜீவனை என்ன பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியாது. இந்த ஜீவனை அவர் கொடுத்து மகிமை கனத்தை திவ்ய சுபாயத்தை வாங்கிட்டார்னா மற்றவர்களுக்கு அந்த ஜீவனை என்ன பண்ண முடியாது. தேவன் எதற்காகத்தான் அனுப்பிச்சிருக்காருன்னா கர்த்தர் இயேசுடைய இந்த மனுஷிக ஜீவனை யாருக்குத்தான் கொடுக்க அனுப்பிச்சிருக்காரு? மற்ற ஜனங்களுக்கு மீட்டுக் கொள்வதற்காக, குறிப்பாக சபை ஜனங்களுக்கோ அல்லது உலகத்து ஜனங்களுக்கோ இவர் இவ்விதமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த வெகுமதியை வாங்கியிருந்தார்னா மற்ற ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது, அங்கே கொடுக்க முடியாத அருமையான சகோதர சகோதரர். அதனால தான் எப்போதும் கர்த்தருடைய ஜீவிய உரிமைகள் அது அவருக்கே சொந்தமானது என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் தேவன் வெகுமதி கொடுத்தாரு, மிகப்பெரிய பரிசை கொடுத்தாருன்னா எதன் அடிப்படையில் கொடுத்தாருன்னா இவர் சொன்னார்ப்பாங்க, தேவன் நம்முடைய சித்தம் செய்ய வருகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எது வரைக்கும் நிறைவேற்றினாரு? மரணம், சிலுவையின் மரண பரிந்தம் பண்ணா அந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்து நடந்தது நிமித்தமாக கிடைத்த பரிசுத்தா அந்த மாபெரும் தெய்வீக அந்த பாருங்க, எல்லா துரத்தனங்களுக்கு மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக தேவன் அவர் உயர்த்திட்டார்னா அவர் மரண பரிந்தம் கீழ்ப்படிந்தது நிமித்தமாகத்தான் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே தேவன் அவர் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதர சகோதரி. ஆனால் பூமிக்குரிய ஜீவ உரிமையானது கர்த்தர் இயேசுடையது, அது அவருக்கே சொந்தமானது. அதை கொண்டு தான் இந்த முழு மனுக்குலத்தை அவர் மீட்டுக் கொள்கிறாரு. அது அந்த திரும்ப கொடுத்தல் காலங்கள் வரும்போது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தன்னுடைய மனுஷீக ஜீவ உரிமையை கர்த்தர் இயேசு என்ன பண்ணுவார்னா அங்கே கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஜீவனுக்கு, பூமிக்குரிய ஜீவனுக்கான உரிமையை கர்த்தர் இயேசு இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் என்று சொல்லும்போது கண்டிப்பாக அதை பெற்றுக்கொண்டிருந்தால் மாத்திரமே தான் இந்த உலகத்துக்கு அவரால் அங்கே கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு வெறுமனே தம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கறதுக்கு அவர் முன் வரல. மாறாக தேவன் மீது வைத்த அன்பு, அளவற்ற நம்பிக்கை, தேவன் பேரில் வச்சிருந்த பற்று, இது அதிகமாக இருந்ததுனால தேவனுடைய திட்டத்தின்படி இந்த மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்துக்கென்று தாம் என்ன விலை கொடுக்க நேர்ந்துட்டாலும் அந்த விலையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்தே தீர்வேன் என்று தன்னுடைய இருதயத்தில் உறுதியாக இருந்தார். அது தன்னுடைய ஜீவனே ஆயிட்டாலும் பரவாயில்ல, அந்த ஜீவனை தேவனுடைய திட்டத்தின் நிறைவேற்றுவதற்கு இசைவாக இந்த மனுக்குலத்திற்கு நிறைவேற்றுவதற்கென்று அவர் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அதுக்கும் கர்த்தர் இயேசு எப்படி தந்தார்னா முழு விருப்பத்தோடு தான் அங்கே இருந்தார் என்பதை நாம் பார்க்கணும். இது அர்ப்பணிப்பின் நிலைப்பாட்டில் அங்கே வெளிப்பட்டுச்சு. உங்களுடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன் என்ற வார்த்தைகளை அவர் சொன்னதன் மூலமாக நாம் பார்க்கணும். அப்போ இவ்விதமாக கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விருப்பமுள்ளவராக
புஸ்தக சுருளில் இருக்கிற அனைத்தையும் செய்யும்படிக்கு ஆயத்தமாய் கர்த்தர் இயேசு வந்தார் என்று சொல்லும்போது தேவனுடைய பிரமாணங்கள் அவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இயேசு தன்னை குறித்து சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டின் எல்லா விதமான காரியங்களுக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு தம்மை படிப்படியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கும் போது அவர் சொல்லிட்டாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கு. சரி, கர்த்தர் இயேசுவை குறித்து புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்குது? கர்த்தர் இயேசு இது எவ்விதமாக புரிந்து கொண்டார் அல்லது எவ்விதமாக தெரிந்து கொண்டார்? கர்த்தர் இயேசு அந்த உடன்படிக்கை செய்யும் போது, அர்ப்பணம் பண்ணும்போது புஸ்தக சுருளில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட்டு அர்ப்பணம் பண்ணாராம். அப்படின்னா சகோதரர் எழுதாரு, அவ்விதமாக இல்லை அப்படிங்கிறார். உடன்படிக்கை முன்பாகவே புஸ்தக சுருளில் தான் என்னென்னலாம் செய்யணும்னு எழுதப்பட்டிருக்குதோ அவைகளை முழுவதுமாக தெரிந்து கொண்டு உடன்படிக்குள்ளே அர்ப்பணம் பண்ணாரானா? அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு அவ்விதமாக இல்லை என்று அவ்விதமாக இல்லை என்று சகோதரர் எழுதுகிறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டின் நிழல்களிலும் அடையாளங்களிலும் யூதர்களுக்கே உரித்தடைத்தான். கர்த்தர் இயேசு ஞானஸ்நானத்துக்கு முன்பாக தன்னை குறித்து பழைய ஏற்பாட்டின் காரியங்களில், நிழல்களில், அடையாளங்களில் எழுதப்பட்ட காரியங்களை எந்த அளவுக்கு புரிந்திருந்தார் என்பது அங்கே தெரியலன்னு சகோதரர் எழுதுகிறார். அப்போது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் தெரியுங்கிறது அங்கே தெரியாத போதிலும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய ஜீவனையே கொடுப்பதற்கு அங்கே அர்ப்பணம் பண்ணினார் என்பதை நாம் பார்ப்போம். அந்த அர்ப்பணம் பண்ணினதுக்கு அப்புறம், இதுக்கு முன்பாக இருந்த காலங்களுக்கு வரைக்கும் அப்புறம், இப்போது உடன்படிக்கை செய்ததுக்கப்புறம் தேவனுடைய வெளிச்சம் அங்கே பிரகாசிப்பதற்கு ஆரம்பிக்குது. இனிமேல் தான் தன்னை குறித்து புஸ்தக சுருளில் என்னெல்லாம் எழுதியிருக்குதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ தான் தேவன் அவர்களை தியானிப்பதற்கின்றது என்ன பண்ணிட்டார்? இப்போ இதுவரைக்கும் அறியாதவராக இருந்தவர் உடன்படிக்கை செய்ததுக்கப்புறம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தின் அடிப்படையில் இந்த காரியங்களை குறித்து கற்றுக்கொள்வதற்கு புஸ்தக சுருளில் தன்னை குறித்து என்ன எழுதியிருக்குது, இந்த தேவனுடைய சித்தமாக தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக உடன்படிக்கை முடிந்தோன்னு எங்கே போகிறாரு? உடன்படிக்கை முடிந்து எங்கே போகிறாரு? வனாந்தரம் 40 நாள் போயிட்டு தன்னை குறித்து புஸ்தக சுருளில் என்னெல்லாம் எழுதிக்குது என்ன பண்ணுறாருன்னா அங்கே படிக்கிறார், தியானம் பண்ணுறார். அதனால தான் பிசாசு சோதிக்கும் போது எங்கேருந்து தான் பேசுகிறாரு, எங்கேருந்து தான் மேற்கோள் காமிக்கிறாரு? புஸ்தகத்திலேருந்து தான் காமிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா பிசாசுக்கு அங்கே பதில் கொடுக்குறார். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்க, இந்த 40 நாளும் கர்த்தர் இயேசு தன்னை குறித்து புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்குது இவைகளை கற்றுக்கொள்வதற்கு அந்த 40 நாள் அங்கே தியானம் பண்ணுவதற்கென்று அவர் வனாந்தரத்துக்கு போனார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அப்போ அவைகளை கற்றுக்கொண்ட பிற்பாடு, அவைகளை புரிந்து கொண்ட பிற்பாடு கர்த்தர் இயேசு அவர் உலகத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் அவர் மறுச்சிட்டார். தன்னுடைய சுய சித்தம், சொந்த எண்ணம், நோக்கம், குறிக்கோள் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணிட்டார்னா மறுச்சிட்டு தேவனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் அவர் என்ன பண்ணிட்டார்னா செய்வதற்கு அவர் ஜீவித்திருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அப்போ கர்த்தர் இயேசுக்கு என்னதான் உடன்படிக்கை முன்பாக தன்னை கொடுத்து பழைய ஏற்பாட்டின் காரியங்களில், அடையாளங்களில், நிழல்களில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. ஆனாலும் அவருடைய அர்ப்பணிப்பு என்பது எப்படித்தான் இருக்கு தெரியுங்களா? அது முழுமையான அர்ப்பணிப்பு பண்ணியிருந்தார். ஏதோ தெரியாமல் அர்ப்பணம் பண்ணியிருந்தாகவோ அல்லது ஏதோ ஒரு தைரியத்தில் அர்ப்பணம் பண்ணது அப்படி இல்லை. அவர் என்னதான் பழைய ஏற்பாட்டினால் தன்னை கொடுத்து எழுதப்பட்ட விஷயங்கள் போதுமானாலும் தெரியலைனாலும் அவர் கொடுத்த அவர் செஞ்ச அந்த அர்ப்பணிப்பு என்பது அது முழுமையானதாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணும் போதே இந்த ஜீவியத்தில் தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்துக்கென்று தான் மரிப்பதற்கும் தயார் என்றதை என்ன பண்ணிதார்? உள்ளே அந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்தார். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் செஞ்ச உடன்படிக்கையானது அவர் நிழல்களை அறியாது இருந்த போதிலும் அவர் செய்த அர்ப்பணம் என்பது என்னாச்சுன்னா அது முழுமையானதாகவே அங்கே காணப்பட்டது என்பதை நாம் பார்க்குறோம் சகோதரர். அப்போ தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தமது முழு ஜீவியத்தையும் அர்ப்பணிப்பில் அவர் சமர்ப்பித்திருந்தார். அவர் சொந்த சித்தம் மறுச்சு போயிடுச்சு. பிற்பாடு நாட்கள் கடந்து போகும்போது அவர் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு அவர் மரணமடைய வேண்டும் என்பதை சில காரியங்கள் மூலமாக அவர் புரிந்து கொண்டார். சில அடையாளங்கள் மூலமாக கர்த்தர் இயேசு அங்கே புரிந்து கொண்டார் என்பதை
நாம் பார்க்குறோம் சகோதரர். அவ்விதமாக கர்த்தர் இயேசு மரிக்கும்போது தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கும்போது அவருடைய மனுஷீக ஜீவித உரிமையை காரியத்தில் இந்த மரணத்தில் அவர் என்ன பண்ணலைன்னா இழந்து போகலை நாம் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஏன்னா சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக கர்த்தர் இயேசு நியமிக்கப்பட்டார். உயிர்த்தெழுதுக்கு அப்புறம் அவரிடத்துல மனுஷீக ஜீவிகள் உரிமைகள் இல்லையா இருந்ததா என்ற கேள்வி வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மரணிச்சிட்டார். மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய மனுஷீக ஜீவ உரிமை அவரிடத்தில் இருக்கா இல்லையா? இல்லை, ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ள பிரவேசித்தாரு. இப்போது அவரிடத்துல இந்த மனுஷீக ஜீவிக்கு தான் உரிமைகள் இருக்கா இல்லையாங்கிறதை குறித்து ஒரு கேள்வி வரும்போது சகோதரர்களே, அதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது சகோதரர் கொடுக்குற கருத்துக்கள் எதுவாக பார்க்கும்போது இந்த மனுஷீக ஜீவனுக்கான மற்றும் சகல பூமிக்குரிய காரியங்களுக்கான உரிமையினை நமது கர்த்தர் உடையவராகவே காணப்பட்டார். கர்த்தரிடத்துல அந்த மனுஷீக ஜீவனுக்கான உரிமையானது அவரிடத்துல இருந்தது அப்படின்னு தான் சொல்றார். எவ்விதத்தில் அவரிடத்துல அந்த மனுஷீக ஜீவித்துக்கான உரிமை எடுத்துக்கொள்ளப்படலை. ஒருவேளை இந்த மனுஷீக ஜீவனுக்கான உரிமை, ஜீவிக்கிற உரிமை எடுத்துக்கொள்ளப்படணும்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஜீவனுக்கான உரிமை அவரிடம் எடுக்கப்பட்டிருக்கணும்னா அவர் ஏதோ என்ன பண்ணியிருக்கணும்னா பிரமாணங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்கணும்? பிரமாணம் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கணும், அல்லது பிரமாணத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியங்கள் செஞ்சுருக்கணும். மீறுதல்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக் என்ன நடந்துடும்? மீறுதல்கள் செய்யும்போது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஜீவனுக்கான உரிமை இது உதாரணம் எங்கே போச்சு பாருங்க. ஜீவனுக்கான உரிமையை ஆதாம் எவ்விதமாக இருந்தார்? கீழ்ப்படியாமக்குள்ள போயிட்டார். பிரமாணங்களுக்கு அவர் கீழ்ப்படியாதனால அவர் ஜீவிக்கிற உரிமையை இழந்து போய்விட்டார் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் இயேசு எங்கேயுமே தேவனுடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணல, செய்யலை. தேவனுடைய பிரமாணங்களுக்கு இசைவாகவே ஜீவிச்சாரு. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவரே இருந்தார். அருமையான சகோதரர், அதனால தான் ஜீவிக்கிற உரிமையை அவர் என்ன பண்ணிட்டார்னா, மரணமே அடைஞ்சதுனால் அந்த உரிமையை அவர் என்ன பண்ணிட்டார்னா தக்க வைத்து கொண்டிருந்தார் என்பதை நாம் பார்க்கணும். எதற்காகனா அது யாருக்காக செலுத்தப்பட வேண்டியது? உலகத்தின் ஜனங்களுக்காக அது கொடுக்கப்பட வேண்டியது. கர்த்தரிடத்துல ஜீவிக்கிற உரிமை அங்கே இருந்தது சகோதரர். அப்போ இந்த உரிமையை கர்த்தர் இயேசு கீழ்ப்படிதல் மூலமாக பாதுகாத்து கொண்டார். யார் ஒருவர்னாலேயோ அவரிடத்துல ஜீவிக்கிறதுக்கான மனுஷீக ஜீவி உரிமையை எடுத்து போட அங்கே முடியாது என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியாமக்குள்ள போனதுனால அவரிடத்துல ஜீவிக்கிற உரிமை எடுத்து போடப்பட்டது. ஆனால் கர்த்தர் இயேசு எந்த இடத்துலையும் அவர் கீழ்ப்படியாத நிலைமைக்குள்ள வரல. எல்லா தருணங்களையும் தேவன் அனுமதித்த எல்லா சூழ்நிலைகளையும் ஈவன் குற்றவாளியாக மறிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்த போதும் கூட தேவனுக்கு சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருந்ததுனால அந்த ஜீவிக்கிற உரிமையை அவர் என்ன பண்ணிட்டார்னா பாதுகாத்து கொண்டார் என்பதை நாம் பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக கர்த்தர் இயேசுவை கொலை செஞ்சாங்க, அவரை அறுப்புண்டு போக பண்ணாங்க. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா இவரிடத்துல அந்த உரிமைகளை அவர்களால் என்ன பண்ண முடியல, எடுத்துக்கொள்ள முடியல சகோதரர். இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா கர்த்தர் இயேசுவை கொலை செய்யும் போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், சட்டப்பூர்வமாக அல்லது நீதியான எந்த காரணங்களுமே அங்கே இல்லை என்பதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் இயேசுடைய ஜீவனை பறிமுதல் செய்வதற்கு ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை, ஒரு நீதியான காரியங்களை அங்கே செயல்படுத்த முடியல, எங்கேயுமே இல்லை. ஆனால் அந்த மதவெறி பிடித்த அந்த பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர் வேதபாரர்களும் கர்த்தர் இயேசுவை அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் ஜீவனிலிருந்து அவரை கொலை செஞ்சுட்டாங்க. ஆனால் அவர்களால் ஜீவிக்கிற உரிமையை என்ன பண்ண முடியாதுன்னா மறுபடியும் தேவன் ஜீவத்தை என்ன பண்ணிட்டார். இப்போ ஜீவிக்கிற உரிமை என்ன பண்ண முடியும், அவர்களிடத்துல எடுத்துக்கொள்ளப்பட முடியல. ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தை வேற என்ன பண்ணியிருக்கார். நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டா அவருக்கு என்ன வரும்? பிரமாணங்களுக்கு இசைவாக வாழும்போது அந்த ஜீவன் அவருக்கு உரிமையாக இருக்குது என்பதை நான் பார்க்கணும். அப்போ கர்த்தர் இயேசு அங்கே மரித்துட்டாலும் அங்கே தேவன் மரித்ததுக்கு அப்புறம் அவருக்கு மேலான ஒரு சுபாவத்தை அவர் பரலோகத்தில் கொடுத்துட்டாலும் இந்த மனுஷீக ஜீவனுக்கான உரிமை கர்த்தர் இயேசு இடத்தில் இருந்தது. அருமையான சகோதரர், ஏன்னா அது ராஜ்யத்தில் என்ன பண்ணா அது பிரயோகப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் இருப்பதனால அந்த உரிமை கர்த்தர் இயேசு இடத்திலிருந்து இருக்கு. அதனால தான் கர்த்தர் இயேசு இந்த மனுக்குலத்துக்கு எப்படி இருக்காருன்னா நித்திய பிதாவாக இருக்கிறார். இந்த மனுக்குலத்தின் ஒரு தந்தையாக கர்த்தர் இயேசு எவ்விதமாக இருக்காருன்னா இந்த உரிமைகள், இந்த ஜீவிக்கிறதுக்கு உண்டான உரிமைகள் அவர் இடத்துல இருந்ததுனால தான் அவர் நித்திய பிதாவாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க. மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார்.
சிலுவையின் மரணப்படுத்தோம். தேவன் அவர் உயர்த்தின போது அவருக்கு பெற்றிருந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மத்தியிலையும் இந்த மனுஷீக ஜீவ உரிமையும் ஒன்றாக வச்சிருந்தார் கர்த்தர் இயேசு. தேவனிடத்தில் அநேக வெகுமதிகள், அநேக ஆசீர்வாதங்கள் வாங்கினார். இவைகள் மத்தியில் தனக்கு சொந்தமாக இந்த மனுஷீக ஜீவிக உரிமைகளையும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணியிருந்தார்னா அங்கே வச்சிருந்தார். சகோதரர் இன்னும் அந்த உரிமை அவர் இடத்துல இருந்தது என்பதை நாம் பார்க்கணும். இது அவருடைய சொத்தாக அவர் ஏதோ பெற்றுக்கொண்டதாக இல்லை, அவராக என்ன பண்ணிட்டார்னா சட்டப்பூர்வமாக தான் சம்பாதித்து கொண்ட அந்த ஜீவிக்கிற உரிமையை அவர் வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கணும். அதனால்தான் ராஜ்யத்தில் வரும்போது அவர் ஜீவன் அளிப்பவராக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம் சகோதரர்கள். அப்போ ராஜ்யத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் நடக்கும். எல்லா மனுக்குலத்தையும் தேவனுடைய பரிபூர்ணத்தை நோக்கி இவர் திருப்பி நடத்தி கொண்டு போவார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த சமயத்தில் இவர் சம்பாதித்த அந்த ஜீவனுக்கான உரிமைகளை அப்போத்தான் என்ன பண்ணுவார்? தேவன் கொடுத்த அந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். தான்கிட்ட இருக்கிற அந்த ஜீவிக்கிற தன்னுடைய சொந்த ஜீவிக்கிற உரிமையை கொடுத்து இந்த மனுக்குலத்தை அவர் என்ன பண்ணுவார்னா படிப்படியாக பூர்ண நிலைமைக்கு கொண்டு வருவார். அதனால்தான் ராஜ்யத்தில் அவருக்கு ஜீவன் அளிக்கிறவர் என்ற பேர் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஜீவிக்கிறதுக்கான உரிமை அவர்களிடத்தில் இல்லைன்னா ராஜ்யத்தில் யாருனாலும் என்ன பண்ண முடியாதுன்னா ஜீவனுக்குள்ளாக வந்து பூர்ணமான நிலைமையை அடைய முடியாது. இது அவர்கள் பூர்ணம் அடைவதற்கு, அவர்கள் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு என்று ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு அவைகளை பிரயோஜனப்படுத்த போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் இயேசு அது ராஜ்யத்தில் வரைக்கும் தான் அவர் ஜீவன் அளிப்பவராக இருப்பார். ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் யாராவது ஜீவன் அளிப்பவராக இருப்பார்னா இல்லை. இந்த ஜீவன் கொடுக்குகிற வேலை அல்லது இந்த பரிபூர்ணப்படுத்தல் வேலை எந்த காலங்கள் வரைக்கும் தான் நடந்து போகும்னா ராஜ்யத்தின் முடிவு வரைக்கும் தான். ராஜ்யத்தின் முடிவில் தன்னுடைய மனுஷீக ஜீவ உரிமையை பயன்படுத்தி எல்லா ஜனங்களையும் பரிபூர்ணத்தை நோக்கி ஜீவனை நோக்கி வழி நடத்தியிருப்பார். அதை அவர்களுக்கு என்று என்ன பண்ணியிருப்பார்னா கொடுத்திருப்பார். ராஜ்யம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது பரிபூர்ணமான ஜீவனை நோக்கி போகணுமானா இருக்க மாட்டாங்க. இல்லை, மனிதர்கள் எல்லாருமே ஜீவனுக்குள்ள வந்துட்டாங்க, இப்போ வேற யார் ஜீவனுக்குள்ள வரணும்? தூதர்கள் யாராவது வரணுமா? இல்லையே, அப்படி இல்லையே. தூதர்களுக்கு அவ்விதமான திட்டம் இல்லையே. எழுது மனுக்குலம் அல்லாத வேற யாராவது கர்த்தர் இயேசு ஜீவனுக்கு தன்னுடைய ஜீவிக்கிற உரிமை கொடுத்து மேலே கொண்டு வரணுமான்னு அப்படி இல்லை. அப்போ ராஜ்யத்தில் தன்னுடைய ஜீவிக்கிற உரிமையை பயன்படுத்தி கர்த்தர் இயேசு முழு மனுக்குலத்தையும் என்ன பண்ணுவார்னா அவர் ஜீவனுக்குள்ள பரிபூர்ணத்துக்குள்ள அல்லது இழந்து போனதை மீண்டுமாக எல்லாருக்கும் என்ன பண்ணுவார்னா கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கணும். இதுதான் கர்த்தர் இயேசு விடத்தில் இருக்கிற அந்த ஜீவிக்கிற அந்த பூர்ண மனிதன் ஜீவனுக்கான உரிமையாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். அப்போ ராஜ்யத்தில் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை, இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் இயேசு இந்த பொதுவான உலக ஜனங்களுக்கு அவர் தருகிறார். அதாவது தன்னுடைய புண்ணியத்தின் தன்னுடைய ஜீவன் கொடுத்து பெற்றுக்கொண்ட அந்த புண்ணியத்தை யார் மேலே கொண்டு போய் பிரயோகப்படுத்துகிறாரு? உலகத்தின் ஜனங்கள் மேலே பிரயோகப்படுத்தி அவர்களை ஜீவனுக்குள்ளாகவும் பரிபூர்ணத்துக்குள்ளாகவும் கர்த்தர் இயேசு கொண்டு வருகிறதை நான் பார்க்கணும். ஆனால் நீங்கள் பாருங்க, இது ராஜ்யத்தில் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கா? இந்த ஜீவனை இப்போதே இந்த புண்ணியத்தை யார் மீது சாட்டியிருக்கிறார்? இப்போ யார் மீது சாட்டியிருக்கிறார்? இந்த உலகத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தர் இயேசுடைய புண்ணியத்தின் கிரயத்தை இப்போது நம் பேரில் சாட்டியிருக்கிறார். எதற்காக? ஏன்னா அவருடைய புண்ணியத்தின் விலை கிரயத்தினால்தான் இன்னைக்கு நாம் நீதிமான்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் பூர்ணமான ஜனங்களாகவும் தேவனால் பார்க்கப்படுகிறோம். அடையாளமாக அவருடைய அந்த புண்ணியத்தை நம்ம மேலே சாப்பிடலைன்னா என்ன சொல்லணும்னா அவருடைய நீதியின் வஸ்தத்தை நம்ம மேலே தரிப்பிக்கலைன்னா என்ன பண்ண முடியாது. பாருங்கள், உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாகவே தேவன் கர்த்தர் இயேசு மூலமாக இவ்விதமான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இயேசு நமக்கு கொடுத்துருக்கார். எதற்காக முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கார்? என்ன நோக்கம்? ஏன் நம்மளையும் உலகத்தின் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்கள் பூர்ணம் அடையும் போது அவருடைய ஜீவிக்கிற உரிமை கொடுத்து நம்மளையும் பூர்ணப்படுத்திக்கலாமுன்னா இல்லை. இன்னைக்கு விசேஷமாக இந்த சுவிசேஷத்தில் இந்த விசேஷமான வகுப்பாருக்கு அந்த ஒரு ஜீவிக்கிற வாய்ப்பு, அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு புண்ணியம் சாட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் நம் பேரில். காரணம் என்னவென்று சொல்லும்போது நாம் கர்த்தர் இயேசுடைய அங்கமாவதுக்கு அவர் செலுத்திக்கிற பலியின் வேலையில் நாமும் பங்கெடுத்துக் கொள்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கார் கர்த்தர் இயேசு மூலமாக. ஒருவேளை கர்த்தர் இயேசு இந்த புண்ணியத்தை நம்ம மேலே சாட்டலை அப்படின்னா நாமளும் பாவிகள் தான், நாமளும் விழுந்து போனவர்கள் தான், நாமளும் பிரமாணங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களாகத்தான் இருந்தோம். இப்போ கர்த்தர் இயேசுவில் நாம் ஒப்பு கொடுத்து நம்ம வரும்போது
கர்த்தர் இயேசு தன்னுடைய விலைக்கிரயத்தின் புண்ணியத்தை நம்ம மேலே சாட்டும் போது இப்போ கர்த்தர் இயேசுடைய பலிகளை பங்கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படி கர்த்தர் இயேசுடைய அந்த புண்ணியம் நம்ம மேலே சாட்டப்படலைன்னா நாம் பலி செலுத்துகிற வாய்ப்பு அங்கே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே எதிர்காலத்தில் மகிமையின் வேலைக்கு பங்கடைவதற்கு கூட தேவன் இன்னைக்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கர்த்தர் இயேசு மூலமாக ஒரு அனுமதி நமக்கு கொடுத்திருக்கார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ உலகத்தின் ஜனங்களை காட்டிலும் ஒரு விசேஷ ஜனங்களாக இன்னைக்கு கர்த்தர் இயேசு நம்ம வச்சிருக்கார். அவருடைய அந்த விலைக்கிரயத்தின் புண்ணியம் முதலாவது யாருக்கு தான் கொடுக்கப்படுகிறது? இந்த யுகத்தில் நமக்காக முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதை புரிந்து கொண்ட ஜனங்களாக இருக்கணும். காரணம், அவருடைய பலிகளில் பங்கு விடுவதற்கும் எதிர்காலத்தில் அவருடைய மகிமையில் நாம் பங்கடைவதற்கும் கர்த்தர் இயேசு முதலாவதாகவே இந்த புண்ணியத்தை நம் பேரில் அங்கே சாட்டியிருக்கார் என்பதை நாம் பார்க்கணும் சகோதரர்கள். அப்போ இவ்விதமாக கர்த்தர் இயேசுடைய இந்த மனுஷீக ஜீவனுக்கான உரிமையானது அது மனுக்குலத்துக்கு கொடுக்க போகிறது. அது சபையாக இருந்துட்டாலும் சரி அல்லது ராஜ்யத்தில் வருகிற பொதுவான ஜனங்களாக இருந்துட்டாலும் சரி, இது இவங்களுக்கென்று கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக அல்லது அன்பளிப்பாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்ததன் காரணமாக என்னெல்லாம் சம்பாதிச்சு கொண்டாரோ, தம்முடைய பூமிக்குரிய சுபாவம் பூமிக்குரிய உரிமைகள் விஷயத்தில் எப்படி கர்த்தர் இயேசு அதை வைத்து கொண்டு இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் அதில் சம்பாதிச்ச காரியங்களை வைத்து சர்வத்துக்கு அவர் என்ன பண்ணலைன்னா சுதந்திரவாளி ஆகலை. மாறாக அது பிதா கொடுத்த ஒரு மாபெரும் வெகுமதியாகும். அவருடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்றதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது தேவன் கொடுத்த வெகுமதியினால கர்த்தர் இயேசு அங்கே போய் உட்கார்ந்துருக்கார். ஆனால் பாருங்க, இந்த மனுஷீக ஜீவனுக்கான உரிமையை கர்த்தர் இயேசு அதை யாருக்குத்தான் கொடுக்குறாருன்னா ஆதாம்னால் தொலைத்து போடப்பட்ட அனைத்தையும் இழந்து போன அவருடைய சந்ததியாருக்காக இந்த மனுஷீக ஜீவ உரிமை அங்கே கர்த்தர் இயேசு மூலமாக கொடுக்கப்படுகிறது. பார்க்க ஒரு பெரும் தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒரு மாபெரும் பலி கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கார். அதன் மூலமாக சம்பாதிச்ச அந்த ஒரு மாபெரும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்த உலகத்தின் மனு குலத்திற்கும் அவர் ஒரு அன்பளிப்பாக கர்த்தர் இயேசு அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுத்துருக்கார். தம்முடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, ஜனங்களை மீட்டு கொண்டது போல இருக்கிறதை நாம் பார்க்கணும். அருமையான சகோதரர். அப்போ இந்த அடிப்படையில் பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமிக்குரிய அந்த ஒரு மனுஷீக அந்த ஒரு ஜீவனுக்கான உரிமையை அவர் என்ன பண்ணிட்டார்னா இது ஒட்டுமொத்த ஜனங்களின் மீட்புக்காக அவங்களுக்காக பரிபூர்ணத்தின் நிலைமை கொண்டு வருவதற்கு கொடுத்துட்டாலும் கர்த்தர் இயேசு ஒருவேளை அந்த ஜீவனை தனக்காக பயன்படுத்தியிருந்தான். தேவன் தருகிறார் பாருங்க மாபெரும் ஆசீர்வாதம். அவைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஜீவிக்கிற உரிமையை அதற்கு கொடுத்திருந்தார்னா கண்டிப்பாக மனு குலத்தை என்ன பண்ண முடியாதுன்னா மீட்டுக்கொள்ள முடியாது. அதே போலவே ஒருவேளை இந்த ஜீவிக்கிற உரிமையை கை தவறி விட்டிருந்தால், கை நெகிழ விட்டிருந்தால், அல்லது அந்த பிரமாணங்களை விரோதமாக செஞ்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆதாம் எப்படி அந்த ஜீவனை இழந்து ஜீவிக்கிற உரிமை இழந்து போனாரோ அது மாதிரி இவருக்கும் நடந்திருக்கும். பாருங்க, இவர் என்ன பண்ணலன்னா தனக்காகவும் அந்த ஜீவிக்கிற உரிமையை இவர் என்ன பண்ணலன்னா பிரயோஜனப்படுத்தலை. இந்த ஜீவிக்கிற உரிமையை தேவனிடத்தில் கொடுத்து தனக்கான வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் இயேசு பயன்படுத்தலை. அதே போல் அந்த ஜீவிக்கிற உரிமையை கீழ்ப்படியாமனால இழந்து போகவும் இல்லை. இது யாருக்கென்று தான் வைத்திருக்காருன்னா இது ஒட்டுமொத்த ஜனங்களுக்கென்று அவர்கள் கொடுப்பதற்கென்று இந்த பூமிக்குரிய ஸ்லாக்கியங்களையும் உரிமைகளையும் கர்த்தர் இயேசு தன்னுடைய சொந்த ஒரு சொத்தாக அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கணும். இந்த சொத்தை தான் இவர் சம்பாதித்த இந்த ஒரு காரியத்தை தான் ஆயிடுவர அரசாட்சியில் அங்கே கொடுக்கிற வேலை அங்கே நடைபெறும் என்பதை நாம் பார்க்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன பிரகாரமாக உம்முடைய பிரமாணங்கள் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது, புஸ்தக சூழல் இருக்கிறவர்கள் நிறைவேற்ற என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த காரியங்களெல்லாம் பிரமாணங்களை நிறைவேற்றி அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன் அது இந்த உலகத்திற்கு அவர் சாட்ட போகிறதை நாம் பார்க்குறோம். முதலாவது நமக்கு, ரெண்டாவது உலகத்தின் பொதுவான ஜனங்களுக்கு. பாருங்கள், லேவியராகமம் 18:5.
ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். எப்படி பேசிட்டு என் கட்டளையின்படி செய்யணும் அவைகளால் என்ன பண்ணுவார்களாமா? இவ்விதமாக தேவன் கர்த்தர் இயேசுடைய கர்த்தர் இயேசு தேவனுடைய கட்டளையின்படி வாழ்ந்து அவர் சம்பாதிச்ச அந்த ஜீவனைத்தை என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜீவிக்கிற உரிமையை அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கும் பயன்படுத்திக்காம அது இழந்தும் போகாம முற்றிலுமாக இந்த கட்டளைகளை நிறைவேற்றி இவைகளை ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் அவர் கொடுப்பதற்காக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பலியாக அங்கே இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ பலியாக இருந்தார் என்று சொல்லும் போது, தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அவர் தன்னுடைய உலகத்தை மீட்டு கொண்டார் என்று சொல்லும்போது, இந்த பலி என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நாம் பார்க்கும்போது, பலி அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? பலினா எப்போ நடக்கும்? பலி இப்போ இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் என்ன பண்ணுறாங்க? ஏன்னா பிரமாணங்களே என்ன கொடுத்துருக்கு? பலி செலுத்துவதற்கு என்னதான் கொடுக்கப்பட்டிருக்கு? மிருகங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? விலங்கினங்கள் பலி செலுத்தப்பட்டதை பார்க்க. அதாவது ஒருவர் செஞ்ச குற்றத்துக்காக, ஒருவர் செஞ்ச மீறுதலுக்காக, ஒருவர் செஞ்ச பாவத்துக்காக ஒரு விலங்கு என்ன பண்ணப்படுறது? அவர்களை மீட்டுக் கொள்வதற்கென்று அவர்கள் மீது இரக்கம் வைத்ததுக்காக அந்த இரக்கத்தை நிமித்தம் இந்த விலங்கு என்ன ஆகுது பாருங்க. நோக்கம் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் மேலே வைத்து இரக்க நிமித்தமாக அந்த இரக்கத்தின் நோக்கத்திற்காக ஒரு மிருகம் அல்லது ஒரு விலங்கு பலி செலுத்தப்படுகிறதா, அது உண்மையான பலியினுடைய அர்த்தமாக இருக்கிறதை பார்க்கணும். இன்னைக்கு அநேக மிருகங்கள் கொல்லப்படுகிறதை நான் பார்க்குறோம். இதெல்லாம் பலிங்களா? இன்னைக்கு எத்தனை மிருகங்கள் இன்னைக்கெல்லாம் எத்தனை மிருகம் கொல்லப்பட்டிருக்கும்? எத்தனை மிருகம் கொல்லப்பட்டிருக்கும்? எத்தனையோ மிருகம், ஆடு மாடு இன்னைக்கு என்ன பண்ண, இதெல்லாம் பலியா? இதெல்லாம் பலியின் லிஸ்ட்டில் வராது. இரக்கத்தின் நோக்கத்திற்காக ஒருவரை விடுதலை செய்வதற்கு என்பதற்காக கொடுக்கப்படுகிற காரியங்கள் தான் பலி என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கணும். இது வேதாகமத்தின் கண்ணட்டம். இன்னைக்கு உலகத்திலே நீங்கள் வாருங்க, இன்னைக்கு அநேக மிருகங்கள் இருக்கு. இன்னைக்கு ரோட்டில் அடிபட்டு சாகிற மிருகங்கள், நாய்களை எவ்வளோ நாய்கள் அடிபட்டு சாகு. இதெல்லாம் இது ஏதோ நாய் யாராவது கொன்று அது பலி கணக்கில் வராது. அப்படின்னா பலி கணக்கில் உலகத்தின் பார்வையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனையோ மிருகங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? பலி செலுத்துறாங்க. எப்படி செலுத்துறாங்கன்னா, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுவதற்கென்று சில மிருகங்களை இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தின் மனிதர்கள் பலியாக செலுத்துகிறாங்க. இன்றைக்கி மருந்து கண்டுபிடிக்கிற கம்பெனியெல்லாம் முதல்ல அந்த மருந்து எதில் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க? எதில் டெஸ்ட் பண்ணுறாங்க? அந்த மருந்து இந்த வியாதியை சொஸ்தப்படுமான மனுஷனுக்காக போட்டு சொஸ்தப்படுறது செக் பண்ணுறாங்க. எங்கே எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஒரு மிருகம், ஒரு குரங்கோ, ஒரு நாயோ, அல்லது ஒரு குதிரையோ, அல்லது ஒரு எலியோ, அல்லது ஒரு முயலோ, ஏதோ ஒரு மிருகத்துக்கு இந்த மருந்து செலுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மிருகம் என்ன ஆகுது? இது பலியாகுதா இல்லைங்க? மற்றவருடைய நன்மைகளுக்காக, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக, மற்றவர்கள் மீது இரக்கத்திற்காக கொடுக்குற பலி தான், அது கொடுக்குற அந்த காரியம் தான் பலியாக பார்க்கப்படுது. இப்படி ஒரு மிருகம் மறிக்கிறதா பலிங்கிற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த பலியாகிற மிருகம் இன்னைக்கு உலகத்தில் யாருங்க? இன்னைக்கு யாரு? இந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த ஜீவனை பலி செலுத்த ஒரு நோக்கம் இருக்கு. மற்றவருடைய நன்மைக்கென்று ஜீவனை அங்கே கொடுக்கறது, இது பலியாக படுக்கிறது. இன்னைக்கு பலி செலுத்துறது யாரு? யார்? நம்ம தான் அந்த விலங்கினங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மற்றவருடைய நன்மைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜீவனை கையளிப்பதற்கு உடன்படிக்கையில் ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் இயேசு அப்படித்தான் வந்து இன்னைக்கு நம்ம நம்முடைய சொந்த பிரயோஜனத்துக்கென்று நம்ம உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோமா? இல்லை, மற்றவருடைய நன்மைக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக, அதாவது ஜீவன் கொடுப்பதாக நம்ம என்ன பண்ணிக்கணும்? உடன்படிக்கையில் வந்திருக்கோம். அப்போ நம்ம உடன்படிக்கையில் வந்ததுக்கு நம்ம பலி செலுத்துறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நம்முடைய ஜீவியத்தை எதற்காக நம்ம அர்ப்பணம் பண்ணிக்கிறோன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னா அது சரியான பலியாக அங்கே பார்க்கப்படும். நாம் எதற்கு வந்திருக்கணுமே தெரியல, நம்முடைய அர்ப்பணிப்பு என்னன்னே தெரியல, நம்முடைய உடன்படிக்கை என்னன்னே தெரியல. உடன்படிக்கைகள் வந்ததுக்கப்புறம் பிரமாணங்களை படித்து பார்த்தா நம்ம மறிக்கணும் இருந்தால் என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஐயோ என்ன உடன்படிக்கை தெரியாமல் என்ன பண்ணிட்டோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறாங்க, அவசரப்பட்டு நான் அர்ப்பணிப்பு பண்ணிட்டேன். படித்து பார்த்தா இப்படியெல்லாம் ஜீவிக்கணும். கர்த்தர் இயேசு அப்படியெல்லாம் செய்யலை. கர்த்தர் இயேசு அர்ப்பணிக்கும் போதே மரணமே நடந்தாலும் தன்னை அர்ப்பணித்தார், தெரிஞ்சுதான். பின்னாடி எழுத்துக்களை பிரமாணங்களை படித்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு ஒரு குற்றவாளியாக மறிக்கப்படணும்னு இருந்தது, தயார் ஆனார்.
இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான். நம்முடைய பலி கொடுக்கணும், நம்முடைய ஜீவனை எடுக்கப்படணும், மற்றவருடைய நன்மைக்காக இருந்துச்சுன்னா அதில் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரர். நம்மளும் உடன்படிக்கையில் அப்படித்தான் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இனிமேல் எங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் என்பதை கண்டுபிடிச்சு அதற்கு இசைவாக அந்த பிரமாணத்துக்கு ஏற்ற ஜனங்களாக நாம் வாழுகிறோம் என்று வந்திருக்கிறோம். வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நம்முடைய பலியின் வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்போது பின்வாங்கி முடியுமா? உடன்படிக்கையிலேருந்து செய்திருந்த அர்ப்பணிப்புலேருந்து வாங்க முடியுமா? இல்லை அருமையான சகோதர சகோதரி. அப்போ பாருங்க, நம்முடைய தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியங்களானது ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கப்படுது, பலியாக கொடுக்கப்பட்டது. ஏதோ ஒரு நன்மையான காரியத்துக்காக தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவன்களானது அங்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குற அருமையான சகோதர சகோதரி. ஏதோ மற்ற விலங்குகள் சாதாரணமாக மறிப்பது போல நம்முடைய வாழ்க்கையும் இல்லை. மற்றவருடைய நன்மைக்கொன்று நம்முடைய ஜீவனானது அங்கே கொடுக்கப்படும் போது அது கர்த்தருடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் அது சரியான அர்ப்பணிப்பாக பார்க்கப்படும், சரியான ஒரு ஜீவ பலியாக அங்கே பார்க்கப்படும் என்பதை நாம் பார்க்கணும். இதுதான் நம்முடைய சரீரங்களை ஜீவனுள்ள பலிகளாக ஒப்பு கொடுக்கிறோம் என்பதை நாம் பார்க்கணும். நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சரீரத்தை, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் உடன்படிக்கையில் தேவனுக்கு என்று நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். அப்படி ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பலி நம்ம ஒப்பு கொடுத்த உடனே நம்ம மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுறாரா? நீங்கள் பலியாகிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் விசேஷமான ஒரு மரணம் கொடுத்து கடந்து போக செய்கிறாரா? இல்லை, அப்படி செய்கிறதில்ல. எல்லாத்தையும் தேவன் அவங்களுக்கு உண்டான நாட்கள் கொடுக்குறாரு. இந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணணும்னா சத்தியத்துக்கு ஊழியம் பண்ணுகிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இவங்க என்ன பண்ணணும்? அனுதினமும் என்ன பண்ணணும்? மறிக்கணும். இதுதான் அனுதினமும் சிலுவையை சுமக்கிறது. இதுதான் சிலுவையில் மறிக்கிறது. இதை பலி கொடுத்த ஒரே நாளில் மறித்து போனதில்லை. இந்த மிருகத்தை பலி செய்த இந்த மிருகம் உடனே என்ன ஆயிடுது? அப்படி இல்லை. நம்ம என்னைக்கு உடன்படிக்கை பண்ணுறோமோ அன்னைக்கே விசேஷத்த மரணம் கொடுக்கறதில்ல தேவன். மாறாக சில காலங்கள் கொடுத்து சத்தியத்துக்கு நம் ஊழியம் புரிவதில் நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய ஜீவனை செலவழிக்கிறதுல தான் நம்முடைய மரணம் இருக்கிறதை நம்ம பார்க்கணும். இதுதான் சிலுவை மரணத்தை அடைவதற்கு ஒப்பாக மெதுவாக நம்முடைய ஜீவன் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்னா எடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ நம்முடைய இந்த ஜீவன் கொடுக்குற விஷயமானது சில நேரங்களில் வழி நிறைந்ததாக இருக்கலாம், சில நேரங்களில் துன்பம் நிறைந்ததாக இருக்கலாம், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பலிகள் கொடுக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் எது வந்துட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்லணும்னா கர்த்தர் இயேசுவை போல நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இது கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை எப்போதும் சொல்லக்கூடிய ஜனங்களாக இருக்கும். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்த தேவன் என்னை இந்த அழைப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கார் என்பதை எப்போதும் நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கும். இவ்விதமாக இருந்து கொண்டு நாம் பலி செலுத்துகிறோம் என்று சொல்லும்போது நாம் எந்த விஷயங்களை பலி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும்? பாருங்க, கர்த்தர் இயேசு பலி செலுத்தினார். அவருடைய பலி எங்கே ஆரம்பமாச்சு? யோர்தானில். எங்கே முடிஞ்சதுன்னு பார்த்தோம்? கல்வாரியில் முடிஞ்சு. யோர்தானில் ஆரம்பித்து கல்வாரியில் முடிஞ்சது என்று சொல்லும்போது இவர் ஆரம்பித்த அந்த அர்ப்பணிப்பு பலியானது எங்கே முழுமையடைஞ்சது? எங்கே முழுசாக நிறைவேறி முடிஞ்சுது? தேவன் எதிர்பார்த்த வண்ணமாக அந்த பலியானது பூர்ணமாக கல்வாரி சிலுவையில கர்த்தர் இயேசு இடத்தில் நிறைவேறி முடிஞ்சுது. இதுக்கு பழைய ஏற்பாட்டு நிழல் இருக்கு. காலை என்ன பண்ணப்பட்டுச்சு? காலை அந்த நாளில் பலி கொடுக்கப்பட்டதுக்கு சமமாக கர்த்தர் இயேசு யோர்தானில் வந்து தன்னை தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்ததுக்கு சமமாக அங்கே பார்க்கப்படும். அந்த காலை அடிக்கப்படும். அப்போ யோர்தானில் கர்த்தர் இயேசு வந்து தேவனுடைய சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தது. அந்த காலை அங்கே அடிக்கப்படுறதை நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரர். அது ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ அதே போல் நம்முடைய விஷயத்தில் பார்க்கும்போது நீ கர்த்தர் இயேசுடைய அடித்தவர்களை பின்பற்றுகிறோம், நம்முடைய சித்தங்களை பலி செலுத்துகிறோம் என்று சொல்லும்போது அதன் மூலமாக நாம் மரித்தவர்களாக மாறப்படுகிறோம். நாம் செலுத்துகிற இந்த பலி அல்லது நாம் செலுத்துகிற அந்த சித்தம், பலி என்பது வேற ஒன்றும் இல்லை. நம்ம இடத்துல பலி கொடுப்பதுக்கு எதா இருக்கான ஒன்றும் இல்லை. நம்முடைய சித்தத்தை என்ன பண்ணுறோம்? நம்முடைய சித்தத்தை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி வரோம். இப்போ நம்முடைய சித்தத்தை கர்த்தர் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறார்? நம்முடைய சித்தத்தினால எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் கர்த்தர் இயேசு நம்முடைய சித்தத்தை எப்படி வாஞ்சிக்கிறார் நமக்கு தெரியல.
அதை வாங்கிட்டு அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணுறாருன்னா அனுமதிக்கிறோம். பாருங்க, இதில் என்ன விஷயம் நாம் புரிஞ்சுக்கலாம்னா, என்னைக்கு நம்முடைய சித்தத்தை கர்த்தர் இடத்துல ஒப்படைக்கிறோமோ அன்றைக்கு அவருடைய சிந்தையை, அவருடைய சித்தத்தை நம்முடைய சரீரத்தில் பூரணமாக, அதாவது சம்பூர்ணமாக நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே ஒப்பு கொடுக்குறோம். அருமையான சகோதரர், முற்றிலுமாக நம்ம அவருக்கு கையளிச்சோம். இனிமேல் என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தமானது, உங்களுடைய சிந்தையானது என்னுடைய வாழ்க்கையில் பூரணமாக நிறைவேறுவதற்கு நம்முடைய ஜீவியத்தையே என்ன பண்ணுறோன்னா கர்த்தர் இயேசுவிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோம். அருமையான சகோதரர், அப்போது இந்த சித்தங்களை கையளிக்கிற விஷயத்தை நாம் பார்க்கும்போது இது படிப்படியாக வளர்ந்து ஆரம்பிக்கும் போது நம்மளும் இப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் யோர்தானில் தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து ஆரம்பித்தது போல் நம்மளும் ஆரம்பத்தில் நம்முடைய சித்தத்தை கர்த்தருடைய கையில் ஆரம்பித்து தேவன் கொடுக்குற அந்த நாட்களில் படிப்படியாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்போது இறுதியில் அதை எங்கே கொண்டு போய் நிறுத்தி தெரியுங்களா? எப்போது பூர்ணம் அடையும்? கர்த்தர் இயேசு யோர்தானில் ஆரம்பித்தார். அது எப்போது பூர்ணம் அடைஞ்சது? மரணத்தில். எதன் மூலமாக? தன்னுடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக அந்த ஒரு பலி அங்கே பூர்ணம் அடைச்சு. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்தை கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் ஒப்படைக்கும் போது அது ஆரம்பிக்குது, பலி செலுத்துகிற வேலை ஆரம்பிக்குது. இது எப்போது பூர்ணப்படும்? எப்போது? இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் தெரியுங்களா? நம்முடைய ஜீவனை இறுதியாக கையளிக்கிறோம் பார்த்தீங்களா? இறுதியில் அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் இந்த பலி செலுத்துவதில் முழுவதும் கர்த்தருடைய சித்தம் செய்யக்கூடிய ஜனங்களாக நாம் இருக்கணும். நம்முடைய சொந்த உரிமைகள், சொந்த சித்தங்கள், இவைகளை நம்ம என்னைக்குன்னா அவைகளை விட்டு கடந்து வந்துடணும். ஆரம்பிச்சாச்சு உடன்படிக்கையில். இது தேவன் எங்கே முடிக்க சித்தம் வச்சுக்க அந்த நாள் என்ன பண்ணாகும்? பலி செலுத்தி நம்முடைய ஜீவித்து தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் அந்த மரணத்திற்காக இறுதியாக ஒப்படைக்கும் போது அந்த பலியானது பூர்ணமடையும் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த பலி செலுத்துகிற வேலை யார் செய்கிறோம்? இந்த பலி செலுத்துகிற வேலை யார் செய்கிறாங்க? நாம் செய்கிறோமா? நம்ம பலியை நம்மளே செலுத்திக்கிறோமானா? இல்லை. பலி செலுத்துகிற வேலை யார் தான் செய்கிறான்னா, அதே போல் நம்ம சொந்த உரிமைகளை விட்டு பிரிகிற வேலை யார் தான் செய்கிறான்னா நம்ம செய்கிறதில்லை. இந்த பலி செலுத்துறது, இந்த சொந்த உரிமைகளை விட்டு வெளியேறுகிறதெல்லாம் யார் என்று பார்க்கும்போது, வெளியேற்றுகிறது யார் என்று பார்க்கும்போது, என்னைக்கு நாம் கர்த்தரிடத்தில் நம்முடைய சரீரத்தை ஒப்படைக்கிறோமோ இந்த சரீரம் இப்போ யார் தான் மாறிடுது? இப்போ இந்த சரீரம் யார் தான் மாறிடுது? என்னைக்கு கர்த்தரிடத்தில் நம்முடைய சரீரத்தை ஒப்படைக்கிறோமோ அன்று முதல் அந்த சரீரம் கர்த்தருடைய சரீரமாக பார்க்கணும். அவர் தன்னுடைய சரீரமாக, தன்னுடைய அங்கமாக கர்த்தர் இயேசு பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான சகோதரர், அப்போது அன்று முதல் அவருடைய சரீரமாக அது கருதப்படுது. அது நம்முடைய சரீரம் அல்ல என்பதை நாம் பார்க்கணும். அப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய சித்தத்தை அவருக்கு முன்பாக போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அவரிடத்தை கொடுத்தோம். எப்படி ஒரு ஆடு பலியாக போய் அமைதியாக என்ன பண்ணிடுது? தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிடுது? போய் நின்றது போல் நம்மளும் சைலண்டாக போய் நம்முடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்து நின்றணும். இப்போ இதை பலி கொடுக்கறது யார் தான் கொடுக்கணும்? நிழலில் ஆசாரிப்பு கூடத்தில் அந்த ஆடு மாடை வந்துச்சுன்னா அதை பலி யார் தான் கொடுக்கணும்? யார் தான் பலி செலுத்தணும்? பிரதான ஆசாரியன் தான். இன்னைக்கு நம்மளும் நம்முடைய ஜீவியத்தை சித்தத்தை கையளிக்கும் போது நம்மளும் தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நமக்கு பிரதான ஆசாரி யார் தான்? கர்த்தர் இயேசு தான். அவரிடத்தில் போய் நிற்கும் போது நம்மை பலி செலுத்துவது யார் தானா? நம்முடைய பிரதான ஆசாரியை கர்த்தர் இயேசுவை தவிர வேறொரு யாரும் இல்லை. சகோதரர், நம்முடைய பலியை ஏற்று அதை செலுத்துவது நம்முடைய கர்த்தராக இயேசு, நம்முடைய பிரதான ஆசாரிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே தவிர நாம் நம்முடைய பலிகளை அங்கே செலுத்த முடியாது என்பதை நாம் பார்க்குறோம். அதுபோலவே அதனுடைய பலன் வரும். அந்த பலி செலுத்துக்குண்டான பலன் யாருக்கிட்ட தான் இருக்குதுன்னா கர்த்தர் இயேசு கொடுத்தார். அப்படி நம்ம அந்த பலிகளை பூர்ணமாக செலுத்தும் போது அதை கொடுத்தான பலனும் கர்த்தர் இயேசுடைய கருத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கணும். ஆனால் இந்த பலி செலுத்துவது என்பது இது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் போயிட்டு என்ன பண்ண முடியாது? பலி செலுத்த முடியாது. எல்லா மருகளும் பலியாக அங்கே மறிக்கார். சில விசேஷ நோக்கங்களுக்காக, விசேஷ காரியங்களுக்காக பலி மறிக்கிறத பலியாக பார்க்கும். அதுபோல் நம்முடைய பலி அங்கீகரிக்கப்படணும், நம்முடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படணும். அதற்கு முன்பாக கர்த்தர் இயேசுடைய புண்ணியம் நம் மேலே அங்கே வந்திருக்கணும். அதை ஏற்கனவே பார்த்தோம்.
அப்போ அந்த புண்ணியம், அந்த ஒரு நீதி வசம் தரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாம் செலுத்துகிற அந்த பலிகள் என்ன பண்ணப்படும்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அப்போது இந்த ஒரு வேலை நிறைவேற முடியும் போது, இந்த பலி செலுத்துகிற வேலை நிறைவேற முடியும் போது அவர்கள் மிகப்பெரிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பார்க்க. அதாவது சபை நிறைவேறி முடியும் போது இந்த உலகத்திற்குண்டான அந்த உடன்படிக்கை அங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜனங்களை மீட்டுக்கொள்வது, கர்த்தர் இயேசுடைய அவர் பெற்றுக்கொண்டிருக்க அந்த மாம்சீக அந்த ஜீவிக்கிற உரிமை அங்கே செயல்படுவதற்கு, அங்கே பொதுவான ஜனங்கள் செயல்படுவதற்கு ஆரம்பிக்கும் சகோதர சகோதரர். ஆனால் அதற்கு முன்பாக இன்னைக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு உடன்படிக்கையின் மூலமாக புது சிசின் ஜனங்களாக மாறியிருக்கும். ஒரு புதிய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கோம் சகோதர சகோதரர். கர்த்தர் இயேசு நம்முடைய அர்ப்பணிப்பை அங்கீகரித்து ஒரு புதிய சுபாவத்தை நமக்குள்ளாக உருவாக்கி ஜெனிப்பித்திருக்கிறார். இந்த புதிய சுபாவம் எதுக்குள்ளதான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு? பழைய மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளதான் இந்த புதிய சிருஷ்டி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ யார் எஜமானாக இருக்கணும், யார் வேலை செய்கிறவராக இருக்கணும்? யார் எஜமானாக இருக்கணும்? கர்த்தருடைய நோக்கம் இதுதான். புதிய சிருஷ்டி எஜமானாக இருக்கணும், சரீரம் அது கீழ்ப்படிஞ்சு நடக்கும். பெரும்பாலான நேரங்களில் என்ன பண்ணுறது, நம்ம இடத்துல எது எஜமானா மாறிடுது? பழைய மாம்ச சரீரம் எஜமானா மாறிடுது. புதிய சிருஷ்டி என்ன பண்ண அமைதியாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய நோக்கம் நம்முடைய புதிய சிருஷ்டி எஜமானாக இருந்து அல்லது ஒரு அதிகாரியாக இருந்து இந்த சரீரத்தை கட்டுப்பாடு பண்ணும்படி தேவன் கர்த்தர் இயேசு இப்படித்தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார். இப்படித்தான் நம்முடைய சரீரத்தை அதை பலி கொடுக்க வேண்டும் என்று ஒரு காரியங்கள் வச்சிருக்கார். என்னைக்கு நாம் உடன்படிக்கை பண்ணிட்டோமோ, என்னைக்கு நம்ம அர்ப்பணிப்புகளை வந்துட்டோமோ, அன்று முதற்கொண்டு நம்முடைய சரீரத்தின் எஜமான் புதிய சிருஷ்டி. இந்த புதிய சிருஷ்டிக்கு எஜமான் என்ன பண்ணுன்னா, நம்முடைய இடத்துல காணப்படுகிற எல்லா விதமான தாளந்துகளையும் யாருக்காக பயன்படுத்தணும்? புதிய சிருஷ்டி எஜமானாக இருந்து இந்த 5 தாளந்துகளை யாருக்காக செலவழிக்க பயன்படுத்தும்? யாருக்காக? கர்த்தருக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம இடத்துல தாளந்துகளை பயன்படுத்த புதிய சிருஷ்டி எஜமானாக இருந்து அங்கே சரீரத்தை அதை என்ன பண்ணுன்னா பயன்படுத்தும். ஆனால் சில நேரங்கள் நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்துறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு எஜமான் புதிய சிருஷ்டியா பழைய சிருஷ்டியா என்ன பண்ணலாம், எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நம்ம தாளந்துகளை எதற்கு செலவிட்டிருக்கிறோன்னு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கலாம், நம்ம இடத்துல யார் எஜமானாக செயல்படுகிறாள் என்பது புரிஞ்சுக்கணும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் புதிய சிருஷ்டி எஜமானாக இருந்து நம்முடைய தாளந்துகளை அங்கே என்ன பண்ண பலி செலுத்தும். ஒரு உக்கிரானத்துவத்தை என்ன பண்ணுறார் நமக்கு. இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரராக அர்ப்பணிப்பு நாட்களில் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஊழியக்காரராக வந்த நம்முடைய தாளந்துகளுக்கு உக்கிரானத்துவத்தை நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும். நம்முடைய தாளந்துகளுக்கு யாரு தான் கணக்கு கொடுக்கணும்? யாரு தான் கணக்கு கொடுக்கணும்? நாம தான் கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை புதிய சிருஷ்டி எஜமானாக இந்த தாளந்துகளை சரியான முறையில் பயன்படுத்தினா, பிரயோகப்படுத்தினா, அது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரர். அப்போ இது எது வரைக்கும்? அது மரணம் பிரிக்கும் வரை புதிய சிருஷ்டியானது எஜமானாக இருந்து நம்முடைய தாளந்துகளுக்கு உண்டான உக்கிரானத்துவத்தை அது சரியான முறையில் ஒப்படைக்கும் போது அதற்குண்டான பலன் அங்கே வரும் என்பதை நம்ம பார்க்கணும். அதனால தான் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய தாளந்துகளை எப்போதும் புதிய சிருஷ்டியின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் என்ன பண்ணணும்னா வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட தாளந்து நம்ம இடத்துல இருக்குதுன்னா வேறு காரியங்கள் பயன்படுத்தணும்னா நிதானிக்கணும். இந்த தாளந்து எதன் அடிப்படையில் பயன்படுத்திக்கிறோம்? மாம்சத்துக்கு உண்டான காரியங்கள் பயன்படுத்துகிறோமா அல்லது புதிய சிருஷ்டிக்கு உண்டான வளர்ச்சிக்கு பயன்படுத்தணும் என்பதை நிதானித்து பார்க்கும்போது அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் இயேசுடைய கிருபையினால் இன்னைக்கு நம்முடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா கர்த்தர் இயேசுடைய புண்ணியம், அவருடைய அந்த ஜீவிக்கிற உரிமையான காரியமானது இப்போது நம் மீது செலுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அருமையான சகோதரர்கள். மாறாக நம்மிடத்துல ஏதாவது மனுஷிக ஜீவிக்குரிய உரிமைகள் இருக்கா? நம்ம இடத்துல ஏதாவது இருக்கா? இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு நம்ம இடத்துல எதாவது இருக்கா? நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. நம்ம இடத்துல ஜீவிக்கிற உரிமையே இல்லை. ஏன் காரணம்? எங்கே இழந்துட்டோம்? ஆதாம்னாலே என்ன பண்ணிட்டோன்னா இழந்து போயிட்டோம். ஆனால் ஒரு வேளை கர்த்தர் இயேசுடைய சீசர்களாக நான் மாறிட்டு நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்படைச்சிட்டு அவர் கீழ்ப்பிடிந்து நின்றோம்னா அவர் நம் மீது சாட்டப்போகிற அந்த புண்ணியமானது
மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு வழி நடத்தும். கர்த்தர் இயேசு நம்ம மீது செலுத்துகிற அந்த புண்ணியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, இப்போ நாம் யாருடைய சரீரம்? யாருடைய சரீரமாக பார்க்கப்படுவோம்? நமக்காக பரிந்து பேசுகிற நம்முடைய கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக நாம் மாறிவோம். நம்முடைய சரீர அங்கமெல்லாம் அதில் கொடுக்கறக்கு ஒன்றும் இல்லை, அதில் ஜீவிக்கிற உரிமையும் இல்லை. ஆனால் என்னைக்கு கர்த்தர் இயேசுடைய சீசர்களாக மாறி நம்முடைய வாழ்க்கையை அவர் கையளிக்கிறோமோ, அன்று முதல் நாம் கர்த்தருடைய சரீரமாக நாம் பார்க்கப்படுகிறோம். என்னைக்கு கர்த்தருடைய சரீரமாக பார்க்கப்படுகிறோமோ, அன்னைக்கு அந்த சரீரத்துக்கே ஒருத்தான பாடுகளும் அனுபவங்கள் நமக்கு என்ன பண்ணுன்னா கடந்து வரும் என்பதை நான் பார்க்கணும். ஏன்னா மகிமை பெற்றுக்கொள்ளணும்னா பாடுகள் என்ன பண்ணி ஆகணும். என்னைக்கு கர்த்தர் இயேசுடைய சரீரத்தில் அங்கமாக வருமோ, அன்று முதல் அங்கே பாடுகள் கூட நமக்கு அங்கே கடந்து வரும் என்பதை நாம் பார்க்குறோம். அவைகளில் பங்கெடுப்பதற்கு முதலாவது கர்த்தர் நம்மை அனுமதிப்பார். அவைகளை எவ்விதமாக நாம் எதிர்கொண்டு எவ்விதமாக கர்த்தருடைய பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை பார்க்குறோம். இவ்விதமாக கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமாயிட்டோம்னா நமக்கு பாடுகள் வருதுன்னா எந்த அளவுக்கு தேவன் நம்ம இதுக்கு அனுமதிச்சிருக்க பிரமாணங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை, தேவன் நம்முடைய வாழ்க்கையை இவ்விதமான பாடுகள் படணும்னு திட்டம் பண்ணி வச்சிருந்தாருன்னா என்னதான் பண்ணணும்? கர்த்தர் இயேசுக்கு அப்படித்தான் வச்சுட்டார். அவர் குற்றவாளியாக பார்க்கப்பட்டு மறிக்கப்படணும்னு வச்சிருந்தாருன்னா அது என்னத்தான் வந்துச்சு? அதை அவர் வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆகணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான பாடுகள் படணும்னு தேவனுடைய திட்டம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இசைவாக நாம் அதுக்கு ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். அருமையான சகோதர சகோதரர், அதற்காகத்தான் இவ்விதமான பலிகளை கொடுத்து பாடுகள் அடைவதற்கு கர்த்தருடைய அந்த ஒரு ஜீவிக்கிற அந்த ஒரு புண்ணியம் நம் மீது, அந்த உரிமையானது நம் மீது இப்போது சாட்டப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அந்த உரிமைகள் அனைத்து நமக்கு இப்போ என்ன ஆகிக்குதுன்னா கடந்து வந்து இன்னைக்கு கர்த்தருடைய சரீரத்தின் அங்கமாக நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதற்கே உரித்தான ஸ்லாக்கியங்கள் இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கோம். அருமையான சகோதர சகோதரர், ஆனால் உலகத்தின் ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் தான் இது பயன்படுத்தப்படும் என்பதை நாம் பார்க்கணும். ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய மனுஷீக ஜீவி உரிமையினால் எல்லாரும் ஜீவன் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்கணும். யாராவது ஒருவர் திவ்ய பிரமாணத்தை அவர்கள் மீறிட்டாங்கன்னா அவர்கள் ஜீவன் பாத்திரவான்களாக அங்கே இருக்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரர், அப்போ கர்த்தர் இயேசு தன்னிடத்தில் அவருடைய வாழ்க்கையில் அவர் மரணமே அடைஞ்சிட்டாலோ பலிகள் கொடுத்துட்டாலோ அவரிடத்துல சொந்தமாக அந்த மனுஷீக ஜீவிக்கிற உரிமையை கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு தம்மையே பலி செலுத்தும்படியாக இங்கே வந்தார். ஆனால் தேவன் அதை காட்டிலும் அவரிடத்துல எதிர்பார்த்து என்ன தெரியுங்களா? தன்னுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஏன்னா பலிகளை காட்டிலும் எது மேன்மையான்ட்டார்? கீழ்ப்படுது. அப்போ கர்த்தர் இயேசு அந்த மகிமை கனம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலான நிலைமைக்கு போயிட்டார்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்கன்னா, அவர் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய சித்தம் செஞ்சதுனால்தான் அந்த ஒரு மாபெரும் பரிசு அவருக்கு கிடைச்சி. தேவன் அவர் கொடுத்தாரு பாருங்க, பானம் பண்ணுவதற்குன்ற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் தேவன் என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதை அத்தனையும் கர்த்தர் இயேசு அந்த அடி வண்டல் வரைக்கும் என்ன பண்ணார்? பருகி முடித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் தனக்கு நியமித்த தன்னுடைய வாழ்க்கையில் நியமித்த எல்லா விதமான பாடுகளை அவர் என்ன பண்ணார்னா சகித்து ஜெயம் பெற்றவராக இருந்தார். தேவன் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசு என்ன பண்ணுவார்னா தருவார். முதலாவது அதன் மூலமாக அவருடைய மனுஷீக ஜீவி உரிமையினால் ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களையும் அவர் மேன்மையான ஸ்தானத்துக்கு பரிபூர்ணமான நிலைமை கொண்டு வரும். அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக மிகப்பெரிய பரிசை ஒரு வெகுமதியாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு கொடுத்துருக்கார். அதனால தான் தேவன் கொடுத்த அந்த பாத்திரத்தில் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவர் பானம் பண்ணார். அந்த 3 வருட வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தன்னை உட்படுத்தினாரோ அவைகளிலிருந்து வெளியேறுவதற்கு, அவைகளை எதிர்கொள்வதற்கு அல்லது அவைகளை மேற்கொள்வதோ தன்னிடத்தில் பலம் இருந்துட்டாலோ கர்த்தர் இயேசு என்ன பண்ணலன்னா தன்னுடைய பலனை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலிருந்து தன்னை குற்றவாளியாக நிறுத்தி அநீதியான மரணம் கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் இயேசு அந்த பாத்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் என்ன பண்ணார்னா பானம் பண்ணி அவர் முடித்தார் என்பதை நாம் பார்க்கணும். மரணம் பரியந்தமும் கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுதலுள்ளவராக நடந்தார். அதற்கே உரித்தான பலனை அவர் பெற்றுக்கொண்டார். மிகப்பெரிய ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் பிதாவின் கரங்களை ஒப்பு கொடுத்துட்டார்.
கடைசியில் தன்னுடைய ஜீவனையும் யாருக்கு எழுத கொடுத்தார்? என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் நொப்படி. அங்கே சொன்னதை கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணிட்டார்னா நிறைவேற்றி முடித்தார். தேவனுடைய கரத்தில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்தின் கரங்கள் இல்லை. அப்போ தேவனிடத்தில் கரங்களை தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாருன்னா அவருக்கு வைத்திருந்த பாத்திரத்தில் எல்லாவற்றையும் அவர் பருகி முடித்தார் என்பதை நான் பார்க்கிறேன். அதன் நிமித்தமாக அதற்கு ஒருத்தன மாபெரும் பலனை கர்த்தர் இயேசு பயன்படுத்தினார், பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர் சம்பாதித்த அந்த மனுஷீக ஜீவ உரிமையை இந்த ஜனங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அதோடு கூட அவருடைய கீழ்ப்படிதனால அவருக்கு கன மகிமை கிடைத்தது. தன்னுடைய ஜீவிக்கிற உரிமையை தனக்காக அவர் எங்கேயுமே பயன்படுத்தலை. அதை கொடுத்து தனக்கான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள அதை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். மாறாக அவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் இயேசுடைய சரீரத்தின் அங்கமாக நாம் இருக்கும்போது இன்னைக்கு நம்முடைய பலிகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏறெடுத்து கொண்டு வருகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் என்னெல்லாம் வைக்கப்பட்டிருக்குதோ அது என்ன பண்ணி தான் ஆகணும். நம்மளும் கர்த்தர் கேட்டது உங்களால் கூடுமா என்று சொன்ன என்ன சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கடினமான அனுபவங்கள் தான். அபிதமாக அதில் பானம் பண்ணி முழிக்கும் போது அந்த ஒரு மரண பரியந்தம் நாமளும் கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது அதற்கே உரித்தான வெகுமதிகளை தேவன் நமக்கு தருவார். ஏன்னா வெகுமதிகளை கொடுக்கிறது யாருடைய சித்தம்? அது தேவனுடைய சித்தம் என்பதை, அவருடைய விருப்பம் என்பதை பார்த்துருக்கோம். அப்போ நாம் செலுத்துகிற இந்த சின்ன சின்ன பலிகளுக்கு தேவன் மிகப்பெரிய வெகுமதி தருவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ இந்த வருகிற நாட்களில் நம்மை சுய பரிசோதனை பண்ணி கொண்ட நாட்கள் தேவன் கொடுத்துருக்காரு. நம்முடைய வளர்ச்சி நிலைமை நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகளை நிதானித்துக் கொள்வதற்கென்று அவர்களை வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கர்த்தரோட அப்பத்திலும் பாத்திரத்திலும் பங்கெடுப்பு உண்டான வாய்ப்புகளுக்கு முன்பாக நம்மை தகுதிப்படுத்துக்கு உண்டான காலப்பகுதிகளை தேவன் கொடுத்துருக்கார். இப்போ அந்த பாத்திரத்திலும் அந்த அப்பத்திலும் பங்கெடுக்கும் போது நம்மை நிதானித்தவர்களாக நம்முடைய பலியின் ஜீவம் எவ்விதமாக இருக்குது, நாம் தேவன் கொடுக்குற பாத்திரத்தில் முழுமையாக பானம் பண்ணுகிறோம் நிதானித்து புரிந்து கொண்டு அந்த காரியங்களில் ஈடுபடும் போது அதற்குண்டான பலனை தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.